உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அஸ் அ பிகினராவோ லாங் டேர்ம் இன்வெஸ்டராவோ இருக்கக்கூடிய உங்களுக்கு, சரிங்களா, உங்களுக்கு ஏற்கனவே நம்ம செக்டார் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த செக்டார் செலெக்ஷன்ல கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து நம்ம கம்பெனியை செலக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு 10 கம்பெனி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதுல ஒரு கம்பெனியை நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி காட்டுவேன் எப்படி பார்க்கணும்னு. அதே மாதிரி மீதி இருக்க 9 கம்பெனி செக் பண்ணி இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த 3 அல்லது 4 கம்பெனி மட்டும் நீங்க என்ன பண்ணணும், உங்க போர்ட்ஃபோலியோல அப்டேட் பண்ணணும். அவ்வளவுதான். அப்டேட்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தான் லிஸ்ட். இந்த 2026ல் என் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணணும். அதாவது நீங்க டிசைட் பண்ணணும் இல்லையா? அவங்களோட போர்ட்ஃபோலியோவை அவங்க தான் டிசைட் பண்ணணும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள போகலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட், கம்பெனி லிஸ்ட் மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிவோட்டும் கொடுத்த இந்த ஆட்டோமொபைல்ஸ்ன்றது. இப்போ ஆட்டோமொபைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஒரு 10% வரைக்குமோ இல்லை 15% வரைக்கும் உங்கள் விருப்பம். நான் பர்சன்டேஜ் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனால் 15க்கு மேலே ஆட்டோமொபைல்ஸ் போகாமல் பார்த்துங்க. அரௌண்ட் 15 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனி லிஸ்ட் பாருங்க. 1 மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, 2வது மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ, ஈச்சர் மோட்டார்ஸ், அடுத்தது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, அடுத்தது நமக்கு இருக்கிறது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுங்க. அதாவது சிவிலையும் சரி, பிவிலையும் சரி, பேசஞ்சர் வெஹிக்கிளும் சரி. அடுத்தது ஹீரோ மோட்டார் கார், அசோக் லைலண்ட், சம்வர்தனா மதர்சன், அடுத்தது பாரத் ஃபோர்ஜ். இந்த 10 கம்பெனியை நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுல 1 நான் பண்றேன்னு சொல்லிட்டு மீதி 9 மட்டும் பண்ணா போதும். இப்போ நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 3573 ரூபாய் இருக்கு. நம்ம 3500 ரூபான்னு பார்க்காதீங்க. அடுத்த கம்பெனி பாருங்க, மாருதி சுசுகி 15000 ரூபாய் இருக்கு. ஸோ இதையெல்லாம் நீங்க எப்படி பார்க்கணும், என்னடா 15000 ரூபாய்க்கு இப்போ ஷேர் யாராவது வாங்குவாங்களா? 100 ரூபாய் 150 ரூபாய் ஷேர் வாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்க வாங்க போறது உங்க மொத்த போர்ட்ஃபோலியோல ஒரு 5%க்குள்ளதான் ஒரு பர்டிகுலர் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போறோம் இல்லையா? அப்படின்னும் பொழுது இதை நீங்க 10 ஷேர் வாங்குறதுல ஒரு ஷேர் வாங்குங்க, அவ்வளவுதானே. இப்போ நீங்க 15000 ரூபாய் கொடுத்து ஒரு மாருதி சுசுகி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஷேர் நீ நினைக்கிறீங்க, அது 10 ஷேர் நினைக்கிறீங்க. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ? வெறும் 1500 ரூபாய் தான். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க இதை கன்சிடர் பண்ணணும். பட் இதுக்கு உங்களுக்கு வேற ஆப்ஷன் எதுவும் கிடையாது. இதுல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே 1 or 2 தவிர ரேட் எல்லாமே மோர் தென் 3000க்கு மேலே தான் இருக்கு. அசோக் லைலாண்ட்லாம் கம்மியா இருக்கும், டாடா மோட்டார்ஸ் கம்மியா இருக்கும், சம்வர்தனா கம்மியா இருக்கு, பாரத் ஃபோர்ஜ் கூட 1400 அந்த ரேஞ்ச் இருக்கு. ஓகே, இது நீங்க பாத்துக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் சொல்லியிருந்தோம், மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவை வெரிஃபை பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ஃபாஸ்டா போகலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா வீடியோ லென்த்தா போகுது அப்படின்ட்டு. பட் இப்போ ட்ரை பண்ணுவோம் எவ்வளவு முடியுமோ. ஏன்னா நான் ஏன் ஸ்லோவா கொண்டு போறேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதுக்கும் பிகினர்ஸ்க்கு கோப்பப் பண்ணிட்டு வரதுக்கு டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் ஸ்லோவா போறேனே தவிர மற்றபடி ஸ்லோவா போகணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நான் வேகமா போனேன்னா மேபி நிறைய பேரால ஃபாலோ பண்ண முடியாமல் போயிருமோன்ற பயத்துல தான் நான் ஸ்லோவா போறேன். ஓகே ரைட். நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாவே போகலாம். இப்போ இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 770 ரூபாய் இந்த ஸ்டாக் பிரைஸ், இன்னைக்கு 3500 ரூபாய் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இது எத்தனை மடங்கு வளர்ச்சி? 4.5 மடங்கு வளர்ச்சி. இப்போ நம்ம ஒரு 3 வருஷம் ரெக்கார்டு எடுத்து பார்ப்போம். அதுல பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் இருந்தது. 1300 ரூபாயிலிருந்து இப்போ இருக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மடங்கு வளர்ச்சி. புரியுதுங்களா? அப்ப இந்த வளர்ச்சியும் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, 5 வருஷ சார்ட்லயும் பாருங்க, 3 வருஷ சார்ட்லயும் பாருங்க. இதோட growth கிராஜுவலா இருக்கு. எக்ஸப்ட் செப்டம்பர் தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே ஒரு கிராஜுவல் தான் இருக்கு. அப்ப இதுதான் நமக்கு தேவை. இந்த மாதிரியான ஸ்டாக்கை தான் பிகினர்ஸ் லாங் டேர்முக்கு செலக்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். அடுத்தது நம்ம இந்த கம்பெனியோட ரெவென்யூ பார்க்கணும். இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளும் இருக்கு. அதுக்காக அது மோசமான கம்பெனி நான் சொல்லலை. ஆனா நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வாலடைலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய கம்பெனில என்ன ஸ்டாக் பிரைஸ் என்ன ரேட்ல வாங்கணும்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க சில டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிகினரா இருக்கு நம்மளுக்கோ இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கோ அதெல்லாம் தேவையில்லை. நீங்களாம் என்ன பண்ணலாம்னா கிராஜுவலா இருக்கக்கூடிய கம்பெனில போறது நல்லதுன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவேன். இப்போ அதை தான் சொல்றேன். ரெவென்யூ பாருங்க, கிராஜுவலா இருக்கான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப எல்லாம் போவாதீங்க. கிராஜுவலா இருக்கா இருக்கு. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் கிராஜுவலா இருக்கு. இதை மட்டும் பாருங்க, ரொம்ப உள்ள போக வேண்டாம். அடுத்த ஸ்டெப் என்ன போகலாம்னா, இந்த கம்பெனியோட லாஸ்ட் 3 இயர் சார்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த சார்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது என்ன பிரைஸுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், இதோட ஹையஸ்ட் பிரைஸ் 2025ல பாத்தீங்கன்னா 3700 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஹையஸ்ட் பிரைஸ் போயிருக்கு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3500 ரூபாய் இருக்கு. அதெல்லாம் நான் பத்தி பேசல. இது ஜஸ்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு 3700 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அப்போ
இதோட லோ எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மேக்கு எடுத்து போய் பாருங்க. அந்த பாட்டம்ல உங்களுக்கு 2700 ரூபாய் இருக்கு. அந்த பாட்டம் இருக்குல்ல, அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நான் ஒரு கோடு போட்டு காட்டுறேன், அதை எடுத்துப்போம். ஏன்னா ரொம்ப கீழெல்லாம் எல்லா காலத்துலயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது பாத்தீங்கன்னா 2850 ரூபா அந்த ரேஞ்ச் காட்டுது. இந்த 2850 ரூபாங்கிறது என்ன பி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஏர்னிங் பர் ஷேர் பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு 5 வருஷத்துக்கான ஏர்னிங் பர் ஷேர் வைக்கிறேன். இதுல பாருங்க 2025 லாஸ்ட்ல இருக்கு இல்லையா, அதுதான் 115 ரூபாய். அதாவது 2025க்கான ஏர்னிங் பர் ஷேர். இதை பேஸ் பண்ணி தான் அதோட ஷேர் பிரைஸ் உங்களுக்கு 2700 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அந்த 115ல நம்ம டிவைட் பண்ணோம்னா அது 2800 ரூபாங்கிறத 2850ங்கிறத 115ல டிவைட் பண்ணோம்னா பி ரேஷியோ என்ன வருது? பாட்டம் பி ரேஷியோ 24.78. ரைட். இந்த 24.78 தான் என்னது? 2026க்கான பர்ச்சேஸ் வேல்யூ, பர்ச்சேஸ் பி. ஓகே, நம்ம இப்போ இதை எடுத்துப்போம். இப்போ இந்த எதிர்காலத்தில் இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேர் என்னங்கிறது தெரிஞ்சாதான் உங்களால் அதை டிசைட் பண்ண முடியும், பெஸ்ட் பிரைஸ் டு பை அப்படிங்கிறது. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களுடைய கரண்ட் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 124 ரூபாய் 70 பைசா இருக்கு. கரண்ட் பி டிடிஎம்ல சொல்றேன். இது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இது வந்து ஒரு 6 மாசம் ரெக்கார்டா இருக்கும். நம்ம இன்னும் கூட 2 குவார்டர் அப்டேட் ஆச்சுன்னா மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கு இல்லையா. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் அப்ராக்சிமேட்டா என்ன பண்றேன், 2026க்கு இந்த கம்பெனி 130 ரூபாய் ஏர்னிங் பர் ஷேர் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் அசீவ் பண்றேன். உங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கங்க. இதுதான் எடுக்கணும்னு நான் சொல்லலை. அப்போ அந்த 24.78ங்கிற பி இருக்கு இல்லையா, அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு பாட்டம் பிரைஸ் ஆஃப் பை வந்து 3218 வருது. ஸோ இந்த 3218ங்கிறது வருமானு எனக்கு தெரியாது, வரலாம், வராமலும் போகலாம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5%லேருந்து 10%க்குள்ள இருந்ததுன்னா வாங்கலாங்கிற ஒரு முடிவையாவது நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது இல்லையா. அப்போ நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு என்ன மார்க்கெட் பிரைஸ் இருக்கு? 573 ரூபாய் இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10%க்கு கொஞ்சம் கூட இருக்கு, 10+ல இருக்கு. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமான்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ மார்ச் வரல, ஏப்ரல் வரல, வரும்போது பார்த்துக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இப்போ இதெல்லாம் வந்து ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கலாமா வேணாமான்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கம்பெனியோடைய பாஸ்ட் அப்டேட்டையும் ஃபியூச்சர் அப்டேட்டையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியால் அடுத்த 5 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஏர்னிங் பர் ஷேரை 2 டைம்ஸ் ஆக்க முடியுமா? 4 வருஷத்துல என்னோட டார்கெட் வந்து 4 வருஷத்துல இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து 2 டைம்ஸ் ஆகணும். அப்படி இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கரெக்டாக பார்க்க முடியாது. 5 வருஷம் வச்சுக்கலாம், ஆவரேஜாக 4 to 5 இயர்ஸ் அப்படி செட் பண்ணிட்டு நான் அந்த அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா தான் நான் போவேன். இந்த கம்பெனி பாஸ்ட் ரெக்கார்ட்லயாவது அப்படி ஏதாவது நடந்திருக்காங்கிறத பார்க்கணும்னா நீங்கள் லாஸ்ட் 5 வருஷத்துக்கான ஏர்னிங் பர் ஷேர் எடுத்து பாருங்க. அதில் உங்களுக்கு இங்கே பாருங்க 16 ரூபாயில இருந்து இப்போ 115 ரூபா வந்திருக்கு. ஸோ அந்த 16 கட் பண்ணுங்க, ஏன்னா அது கொரோனால இருந்து வந்த டைம். அதனால அதை கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 4 வருஷத்துல 58 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 115 ரூபாய். அதாவது இன்னைக்கு சொல்லல, 2025 115 ரூபாய் இருக்கு. இப்போ இது கிட்டத்தட்ட வந்து 2 டைம்ஸ், 4 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் ஆயிருக்கா. இப்போ இந்த 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு கிராஜுவலா தானே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இந்த கம்பெனி கொடுக்குதாங்கிறத தான் என்ன பண்ணணும், அந்த நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, அப்படி இந்த கம்பெனி இப்போ 2026ல இருந்து 30க்குள்ள 2 டைம்ஸோ இல்லை 31ல 2 டைம்ஸோ ஆச்சுன்னா சந்தோஷம். அப்படி ஆகுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கன்சிடரேஷன் லிஸ்ட்ல வைக்கலாம். ரைட். இப்போ இந்த கம்பெனியோடைய கரண்ட் டிடிஎம் பார்த்தீங்கன்னா 124. இப்போ நீங்கள் ஒரு வேளை கன்சிடர் பண்ணாலும் கூட ஃபியூச்சரில் இது 250 ரூபாவது ஏர்னிங் பர் ஷேர் போகுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன். ஓகே ரைட். இப்போ கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பயந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, தைரியமா பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல். ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனி போன 15 வருஷத்துல எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு பார்த்தியும் மேட்ச் பண்றோம். ரெண்டுமே சேமா இருக்கா அப்படின்னு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2010ல் 265 ரூபாய் ஷேர் பிரைஸ் இருந்தது. மார்ச் மாதம் எவ்வளோ 265. போன 15 வருஷத்துல டிவிடெண்ட் மட்டுமே அவங்க 197 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 197 ரூபாங்கிறது கேபிட்டலுக்கு நியர் வந்துட்டு இருக்கு. எல்லா ஸ்டாக்குமே வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் அதிகமாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கம்பெனி டிவிடெண்ட் கம்மியாக கொடுப்பாங்க, ஆனால் ஷேர் பிரைஸ் வேகமாக வளரும். டிவிடெண்ட் அதிகமாக கிடைக்கிற கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வளரும். அவ்வளோதானே டிஃபரன்ஸ். தவிர நீங்கள் ரெண்டையுமே, அதாவது உங்ககிட்ட ஒரு 10 ஷேர் இருக்குன்னா 10 ஷேருடைய ஷேர் பிரைஸையும் 2010ல் செக் பண்ணி அதோடைய 15 வருஷ டிவிடெண்ட் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களோட கேபிட்டல் என்ன ஆயிருக்கும், டிவிடெண்டுங்கிற பேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் வெளியே வந்துட்டு இல்லையா. அப்போ இதுதான் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் கான்செப்ட். கம்யூனிட்டியில் இருக்க அத்தனை பேர்ட்டு நான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டலை பற்றி பேசுவேன். அதுதான் உங்களுக்கும் சொல்ல வந்தேன். சரியா. இந்த டிவிடெண்டுங்கிறது இன்னும் 15 வருஷமா வரப்போகுது. தொடர்ந்து உங்கள் லைஃப் டைம் இந்த கம்பெனி எத்தனை வருஷம் இருக்குமோ அத்தனை வருஷமும் வரும் இல்லையா. அப்போ இந்த டிவிடெண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய
ஃபியூச்சரை டிசைட் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ நான் ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணி காட்டிட்டேன். இப்போ மீதி இருக்கக்கூடிய 9 கம்பெனி யாரை அனலைஸ் பண்ணணும்? நீங்க பண்ணணும். ஒரு பேப்பர் எடுங்க, பேனா எடுங்க, சும்மா உங்களுடைய ஒரு நாள் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் கத்துக்க முயற்சி பண்ணுங்க. இவ்வளோத்தையும் அனலைஸ் பண்ணணுமா? எஸ், பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய 3 அல்லது 4 நிறுவனத்துல நீங்க என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். ரைட். இந்த 2026க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்க ப்ராப்பரா ரெடி பண்ணணும். முதல்ல உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ரெடி பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி 30 கம்பெனி, அதுல 4 கம்பெனி இப்போ ஆட்டோமொபைல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு அந்த ஒரு செக்டார்ல எவ்வளவு வேணாலும் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது பிரச்சனை இல்லை. 5% மேல போகக்கூடாது பர் கம்பெனி. அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல டோட்டலா இந்த செக்டார்ல, ஆட்டோமொபைல் இந்த செக்டார்ல 15%க்கு மேல இல்லாம பார்த்துக்கணும். ஓகே ரைட். இப்போ கம்யூனிட்டியில நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட லாஸ்ட் 2 டேஸா சரியா பேச முடியல. ஏன்னா ஆஃபீஸ் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சத்தமா இருக்கு, இறைச்சலா இருக்கு. கண்டிப்பா நான் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். எல்லாருக்கும் கிளாஸஸ் இருக்கு, எல்லாருக்குமே என்ன இருக்கு, குரூப் மீட்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் 1 to 1 பேசி உங்க டார்கெட், உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற டார்கெட், உங்களோட அடுத்த மூவ்மெண்ட் எல்லாமே செட் பண்ணி கொடுத்து அதுக்கான ரூட்டையும் நானே அரேஞ்ச் பண்ணி தருவேன். ரைட்டா? கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. அந்த லிங்க்ல வீடியோ இருக்கு, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்ல தானாவே மேலே வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.